மனிதர்கள் ஒரு பாவத்தை கண்டு ஃபலம் யுகையிரூஹு, அதை அவர்கள் தடுக்கவில்லை என்றால் அவுஷக அன் யஉம்மஹுமுல்லாஹு பிஇகாபி, அவர்களை அல்லாஹ் விரைவாக தண்டிப்பான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு விரைவில் வரும். பாவத்தை கண்ட எல்லோரும் தடுக்க வேண்டும். பாவம் என்று தெரிகிறது, தடுக்க வேண்டும். தடுப்பதில் படித்தரங்கள் இருக்கின்றன. அதிகாரம் உள்ளவர்கள் தடுக்கிற முறைக்கும் அதிகாரம் இல்லாதவர்கள் தடுக்கிற முறைக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கான. தடுக்க வேண்டும். கையால் தடு, முடியவில்லை என்றால் வாயால் தடு. அதற்கு முடியவில்லை என்றால் எப்படி மாற்றுவது, எப்படி இதை தடுப்பது என்று உள்ளத்தால் நீ கவலைப்பட வேண்டும். அந்த கவலையும் உனக்கு வரவில்லை என்றால் உன்னுடைய ஈமான் இல்லை. பதாலிக்க அவ்அஃபுல் ஈமான். இப்போ சமூகத்தில் பாவம் நடக்குது, நான் உட்கார்ந்துட்டு வியாபாரத்தில் மோசடி நடக்குது, வேறு அனாச்சாரங்கள் நடைபெறுகின்றன, வட்டி தலைவிரித்து ஆடுகிறது, விபச்சாரம் நடக்கிறது, சூதாட்டம் நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, கொலை நடக்கிறது, பெற்றோர் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், மனைவிமார் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், கணவன்மாருக்கு துரோகம் செய்யப்படுகிறது, போதை வஸ்துக்கள் உட்கொள்ளப்படுகின்றன, இப்படி நிறைய பாவங்கள் நடக்கின்றன. இதை பார்க்கிற ஒரு உண்மையான முஸ்லிமுடைய இதயம் கனக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பாவங்களை கண்டு எந்த முஸ்லிமுடைய உள்ளம் கனக்கவில்லையோ, எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் கவலை வரவில்லையோ, அந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்பட வேண்டி இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது.